எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. என்ன மிஸ்டர் கார்த்திக், இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர். ஃபர்ஸ்ட் டைம்ல அதான் கொஞ்சம். நீங்க டென்ஷன் ஆகவே தேவையில்லைங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, அனிதா நல்லா தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி பேபி நல்லா இருக்கு. நீங்க பேபியை பத்திலாம் கவலைப்பட வேண்டாம். 2 பேருமே நல்லா இருக்காங்க. ஓகே டாக்டர். எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? ஏன்னா அனிதாக்கு ஆல்ரெடி லோ பிபிலாம் அப்பப்போ இருக்கு டாக்டர். அதான் கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு. எனக்கு புரியுது கார்த்திக். நம்ம ப்ரெக்னெண்டா இருக்கப்போ நம்ம பாடியில ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நிறைய சேஞ்சஸ் வரும். ஸோ அதில் பிபி ஹை ஆகுறது, லோ ஆகுறது, நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நிறைய பேருக்கு சுகரே இல்லாதவங்களுக்கு கூட ப்ரெக்னென்சி டைம்ல சுகர் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குதான் கார்த்திக். ஆனால் அனிதா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா எதுவும் இல்லை. அவங்க இப்போ நார்மலாக தானே இருக்காங்க. அவங்களுக்கு டேப்லெட்டும் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சொல்கிற மாதிரி நடந்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் கார்த்திக். ஓகே டாக்டர். இவ தான் சரியா சாப்பிடவே மாட்டேன்றா. வாமிட் வர மாதிரி இருக்குன்னு அவளால சாப்பிடவே முடியலன்னு சொல்றா டாக்டர். ஆமாம், அப்படிதான் இருக்கும். சில பேருக்கு வாமிட் வரும், சில பேருக்கு வாமிட் வர சிம்டம்ஸ் இருக்கும், வாமிட் வராது. ஒருத்தர் பாடி ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு புரியுது. ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு அப்படிதாங்க இருக்கும். ஆனாலும் அனிதா சாப்பிடாம இருக்கக்கூடாது. உங்களுக்காக, உங்கள் குழந்தைக்காக, 2 பேருக்காக நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். உங்களால் முடியலனாலும் நிறைய சாப்பிடணும்னு இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. கண்டிப்பாக பசியெல்லாம் எடுக்கும். பசிக்கிறப்ப கண்டிப்பாக சாப்பிடணும். ஓகே டாக்டர். நானும் அப்படிதான் சொல்றேன். ஆனா வீட்ல தான் நிறைய சாப்பிட சொல்றாங்க, முடியல. அதனாலதான் இவரு. புரியுது அனிதா. ஆனா என்ன பண்ண முடியும், வீட்ல எல்லாரும் அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா கார்த்திக், அவங்களால முடியலன்னா கொஞ்சமா சாப்பிடட்டும். அவங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஃபோர்ஸ் பண்ணா அவங்களால சாப்பிடவே முடியாது. ஆனா சாப்பிடுற பொருள் நல்லா ஹெல்த்தியா கொடுங்க, அதுவே போதும். ஓகே டாக்டர். அப்புறம் அனிதா, ஃபுட் கிரேவிங்ஸ்லாம் இருக்கா? ஆமா டாக்டர். சில ஃபுட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. முன்னாடி பிடிச்ச சில ஃபுட்ஸோட ஸ்மெல் இப்போ எனக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த மாதிரி இருக்கு. புரியுது அனிதா, அது நார்மல் தான். வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல டாக்டர். ஓகேங்க, நெக்ஸ்ட் மந்த் செக்கப்ல பார்க்கலாம். டேப்லெட்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது மறக்காம வாங்கிக்கோங்க. டேப்லெட்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாது, ரெகுலரா எடுத்துக்கணும். ஷியோர் டாக்டர். நாங்க போயிட்டு வரோம் டாக்டர். ஓகே கார்த்திக், போயிட்டு வாங்க. என்னம்மா ஏதோ யோசிச்சுட்டே உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லைம்மா. நான் ஒன்று நினச்சேன், அது ஏதோ நடந்துருச்சு. அதான் மனசுக்கு எப்படியோ இருக்கு. நான் நல்லது நமக்கு நடக்கணும்னு நினச்சி தான் செஞ்சேன். அது இப்படி நமக்கே வந்து முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதாம்மா, அது யோசிக்கிறப்போ கொஞ்சம். அம்மா, நடந்ததே யோசிச்சு மட்டும் என்ன ஆக போகுது? அடுத்து என்ன பண்ண போறோன்னு நாம தாமா யோசிக்கணும். எப்படி ஷாலினி உன்னால இப்படி பேச முடியுது? என்னால நடந்தது எதையும் மறக்கவே முடியல. என் அண்ணனுக்கு எப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லாரும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கல்ல. சே, நான் கூட அதுக்கப்புறம் வந்து நம்மளை கூட்டிட்டு போயிடுவாங்க, இப்படியே நம்மளை விட்டுற மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா 2 நாள் ஆச்சு. இன்னும் யாருக்கும் நம்ம எப்படி இருக்கோம்னு கூட கவலையே இல்லைல்ல. அவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. நம்மளை பத்தி கவலைப்படுறதுக்கு யாருமே இல்ல. சே, உங்க அப்பா இருந்திருந்தா இதெல்லாம் நமக்கு நடந்திருக்குமா ஷாலினி? அம்மா, அவங்க மேல மட்டும்தான் இப்ப வரையும் நீ தப்பு சொல்லிட்டு இருக்க. நாம பண்ணது உன் கண்ணுக்கே தெரியலல்லம்மா. ஒரு பழிய போட்டு அந்த வீட்டு பொண்ணை நம்ம கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சோம். கடவுள் பாத்தியா, நாம பண்ணத நமக்கே திருப்பி விட்டுட்டாரு. அதாம்மா, எல்லா நாளும் எல்லா நேரமும் தப்பு செய்யறவன் பொழைச்சிட்டே இருக்க மாட்டான். கண்டிப்பா அவன் பண்ற கருமா அவனுக்கே திரும்பி வரும்னு சொல்லுவாங்க. அது நம்ம விஷயத்துல நடந்துருச்சு பாத்தியா, அதை யோசிச்சு பாரு. என்ன ஷாலினி, நானும் பார்த்துட்டே இருக்கேன். சும்மா சும்மா அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க பண்றதெல்லாம் உன் கண்ணுக்கே தெரியலையோ? என்ன ரொம்ப நல்லவளா மாறிட்டியா என்ன? மா, இதுக்கப்புறமும் திருந்தலனா என்ன சொல்றதோ எனக்கு தெரியல. வேமா, வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க. இப்ப கூட நீ அதெல்லாம் யோசிச்சு பார்க்க மாட்டேன்றல. உன்னை என்ன சொல்றதோ எனக்கு தெரியலம்மா. நீ வேணா இப்படியே இருந்துக்கோ. ஆனா என்னால அப்படி இருக்க முடியாதுமா. என்னதான் இருந்தாலும் அத்தை மாமா வீட்டுலதான் சின்ன வயசுல இருந்து நான் வளர்ந்துருக்கேன். ஆனா ஒரு நாள் கூட அவங்க செஞ்சதை நான் நினைச்சு பார்த்ததே இல்லம்மா. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் புரியவே ஆரம்பிச்சிருக்கு.
ஓ, அவங்க வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுருக்காங்க. ஆனா அவங்க பண்ணதெல்லாம் உனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. இதுக்கப்புறம் உனக்கு என்ன சொன்னாலும் புரியாதுமா. உனக்கா புரிஞ்சா மட்டும்தான் இருக்கு. நான் சொல்லி மட்டும் நீ திருந்தவா போற? உனக்கு என்ன தோணுதோ அதுவே செய்யு. ஆனா இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் அதுக்கு துணையா நான் இருப்பேன்னு மட்டும் நினைக்காதம்மா. ஷாலினி, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நல்லா திருந்தலனா மனுஷியே இல்லம்மா. அப்புறம் உன்கிட்ட சொல்லியிருந்தல வேலைக்கு பாக்குறேன்னு 2 கம்பெனில வேக்கன்சி இருக்குமா. அதனால அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். ஒரு கம்பெனில இருந்து வர சொல்லியிருக்காங்க. நாளைக்கு இன்டர்வியூ போய் அட்டென்ட் பண்ணலான்னு இருக்கேம்மா. என்னடி, நான் கூட நீ சும்மா தான் சொல்றேன்னு பார்த்தா உண்மையாவே வேலைக்கு போக போறியா என்ன? அப்புறம் என்ன பண்ண சொல்ற? இருக்கிற 40,000 ரூபாயில 2 நாள் வாடகை என்னன்னு தெரியுமா? 10,000 ரூபாய் காலிமா. இன்னும் 30,000 வச்சு என்ன பண்ணலான்னு இருக்க? ஏதாச்சும் வேலை கிடைச்சா மட்டும்தாம்மா நம்ம பொழைக்கவே முடியும். இல்லடி, ஆனா அதுக்காக என்னம்மா பண்ண முடியும்? இப்போ நம்ம நிலைமை என்னன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? அடுத்த வேலை சோறே நம்ம வேலைக்கு போனா மட்டும்தாம்மா சாப்பிட முடியும். அந்த நிலைமையில தான் நம்ம இருக்கோம். இதுக்கப்புறமும் வெட்டி கௌரவத்தை பார்த்துக்கிட்டு இருந்தோன்னு வையேன், நம்மளால சாப்பாடு சாப்பிட முடியாது. அது முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. நான் கண்டிப்பா வேலைக்கு போய் தான் ஆவேன். வேலைக்கு போகலாம் நான் முடிவு பண்ணிட்டேம்மா. வேற வழி எனக்கு தெரியல. அதனால நான் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கு. எப்படியாச்சும் இந்த வேலை கண்டிப்பா கிடைச்சிடணுமா. இல்லைன்னா என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் படிச்சு முடிச்சு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. இவ்வளோ நாளா வேலைக்கு போகாம சடனா போனா எந்த கம்பெனில எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அதே எனக்கு ஒரு கவலையா இருக்கு. அதனால இப்ப அட்வான்ஸா வந்திருக்கிறதெல்லாம் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கு. பக்கத்துல லைப்ரரியும் நெட் சென்டரும் இருக்கு. நான் போயிட்டு வரேன். நீ ரூம்ல இரு. என் பிள்ளைய எப்படி பார்க்க பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. என் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை. வாழ்க்கையும் இல்லாம இப்படி நடு தெருல நிக்கிற மாதிரி இருக்கே. கடவுளே, உனக்கு கண்ணே இல்லையா? அம்மா புலம்பாத. நம்ம பாத்துக்கலாமா. நீ ரூம்ல இரு, நான் போயிட்டு வரேன். சரி ஷாலினி. ஓய், என்னம்மா நல்லா சிரிச்ச முகத்தோட வர போல? என்ன விஷயம்? இல்ல, டாக்டர் சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்தேன்னா அதான் ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. ஆமா அனிதா, நானும் கொஞ்சம் ஸ்கேனோடனே பயந்துட்டு தான் இருந்தேன். ஆனா நல்ல வேலை, நம்ம குழந்தைக்கும் ஒன்றும் இல்ல, நீயும் நல்லா இருக்க. இது கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு தெரியுமா. அதுவும் ஹாப்பி தான். புரியல, அதுவும் ஹாப்பினா அப்புறம் வேற என்ன நினைச்சு பார்த்துட்டு வர நீ? இல்ல, நான் எதை ஆசைப்பட்டாலும் நான் சாப்பிடணும், நீங்க எனக்கு எதுனாலும் வாங்கி கொடுக்கணும் டாக்டர் சொன்னாங்கல்ல, அதுதான் நினைச்சு பார்த்துட்டே வரேன். அடிப்பாவி, நான் நம்ம குழந்தையும் நீயும் நல்லா ஹெல்த்தியா இருக்கீங்கன்னு சந்தோஷமா பேசிட்டு வந்தா சாப்பிடுற பத்தியா நினைச்சிட்டு வர நீ? அது முக்கியம் தானேங்க. ஆனா கொஞ்ச நாளா என் பொண்டாட்டி குழந்தை மாதிரியே நடந்துகிட்டு இருக்கா. அது பாக்குறப்போ இது அனிதாவான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு தெரியுமா. சந்தேகமே பண்ணாதீங்க, நான் உங்க அனிதா தான். சரி சரி. ஏங்க, என்ன? உங்களுக்கு எந்த குழந்தை வேணும்? என்னது? உங்களுக்கு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமான்னு கேக்குறேன். அது புரியலையா என்ன? என்னதுன்னு கேக்குறீங்க? அனிதா, எந்த குழந்தையா இருந்தாலும் அது நம்ம குழந்தை தானே. எனக்கு எதுவா இருந்தாலும் ஓகேப்பா. அது சரிதான், அது நம்ம குழந்தை தாங்க, நான் இல்லைன்னு சொல்லலையே. ஆனா எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும், இல்ல எனக்கு பெண் குழந்தை தான் வேணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அது கேக்குறேன். என்ன குழந்தை மேல உங்களுக்கு ஆசை? அனிதா, நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு எந்த குழந்தைனாலும் சந்தோஷம்தான். ரெண்டுமே என் குழந்தைங்க தான். ஏய், என்னடி திடீர்னு வாட போடான்லாம் கூப்பிட்டு இருக்க? இப்ப எதுக்கு நீ இவ்வளவு கோவப்படுற? அப்புறம் என்னவா, நானும் எவ்வளவு நாளா இந்த கேள்வி கேக்குறேன். ஏதாச்சும் ஒரு குழந்தைய பத்தி சொன்னாதான் அடுத்து நான் ஏதாச்சும் சொல்லுவேன், கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு இப்படியே சொல்லிட்டு இருந்தா டென்ஷன் ஆகுதா இல்லையா? பொறுமையா கேக்குறப்பே பதில் சொல்றது இல்ல. அனிதா, கூல். இங்க பாரு, நான் என் மனசுல தோன்றது தானடி சொன்னேன். அதுக்கு எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுறேன்? உங்களெல்லாம் கேட்டேன் பாத்தீங்களா, என்ன சொல்லணும். ரோடே பார்த்து வண்டி ஓட்டுங்க, அது மட்டும் தான் கரெக்டா பண்ணுவீங்க. என்ன என்னாச்சு அனிதா? வண்டி நிறுத்துங்களேன். என்னாச்சு? வாமிட் ஏதாவது வர மாதிரி இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அங்க பாருங்களேன். ஏங்க, அங்க பானிபூரி கடை. என்ன? ஆமா, பானிபூரி கடை இருக்கு. அதுக்கு என்ன? எனக்கு பானிபூரி வேணும்.
என்னது அனிதா, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் அன்ஹெல்தி, நான்லாம் வாங்கி தர மாட்டேன், முடியாது. எங்க ப்ளீஸுங்க, எனக்கு அது பார்த்த உடனே சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. வாங்கி கொடுங்களேன். என்ன அனிதா இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்க? அதெல்லாம் வேண்டாம். இப்ப என்ன உனக்கு பானிபூரி தானே சாப்பிடணும், வீட்லயே செஞ்சு தர சொல்றேன், இங்கெல்லாம் வேண்டாம். எனக்கு மசாலா பூரி வேணும். வீட்ல செஞ்சு தர சொல்றேன். ஆஹா, எனக்கு இந்த கடையில தான் வேணும். எங்க ப்ளீஸ், டாக்டர் சொன்னாங்கல்ல, நான் எது சாப்பிடனாலும் ஆசைப்பட்டா சாப்பிடணும்னு. இங்க பாருங்க, எனக்கு வேணும். அனிதா அடம் பிடிக்காத. முடியாது, எனக்கு வேணும்னு சொல்றேன்ல. சரி சரி, வாங்கி தரேன். சீக்கிரம் சீக்கிரம். அனிதா இங்க பாருடா, கடையிலலாம் அன்ஹெல்தி, நான் வீட்லயே செஞ்சு கொடுக்க சொல்றேன்னு சொல்றேன்ல, கண்டிப்பா இங்க சாப்பிட்டு தான் ஆகணுமா? எங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு இப்போ இந்த கேள்வி கேட்டா எப்படி? எங்க ப்ளீஸுங்க, எனக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. ஒண்ணே ஒண்ணு சின்ன பிளேட்டாச்சும் வாங்கி கொடுங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சொன்னா கேட்க மாட்டியே. சரி இரு. அண்ணே, அக்கா, என்ன சாப்பிடுறீங்க? தம்பி, ஒரு சின்ன பிளேட் மசாலா பூரி. ஒரு பிளேட் போதுமாண்ணே? போதும்பா, கொஞ்சம் எல்லாம் ஹைஜீனிக்கா தானே இருக்கும். ஆமாண்ணே, எதுவுமே இங்க சமைச்சது இல்ல, எல்லாமே வீட்லயே சமைச்சுதான் கொண்டு வந்திருக்கேன். அதனால எல்லாமே நல்லா இருக்கும்னு எங்க அம்மா தான் செஞ்சாங்க. பயப்படாதீங்க, சாப்பிடுங்கண்ணே. சரிப்பா, ஒரு பிளேட் மட்டும் கொடு. சரிங்கண்ணே. சாப்பிடு. பார்க்கவே எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குல்ல, அந்த பட்டாணி, வெங்காயம். அப்பா, செமையா நாக்கு ஊறுது தெரியுமா? அனிதா, உன்னை என்ன சொல்றது எனக்கு தெரியல. சரி சாப்பிடு. வாவ், சூப்பரா இருக்கு, செம்ம டேஸ்ட். நீங்க சாப்பிடுறீங்களா? எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு. வேண்டாம்னா போங்க, எவ்வளவு டேஸ்டா இருக்கு தெரியுமா? அதுவும் இந்த மசாலா செம்மையா செஞ்சிருக்காங்க, சூப்பரா இருக்கு. சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. அடியே, கேட்டேன்டா, இந்த ஒரு பிளேட் வாங்கி கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் கேட்டாலாம் கண்டிப்பா இல்ல, சாப்பிடு. போதும் போதும். சரி சாப்பிடு. உன் தேவையை நான் தீர்க்கவே வெந்நீரில் மீனாய் நீந்துவேன். உன் காதலை கடன் வாங்கியே என்னை நானே தாங்குவேன். உன் பாதியும் என் மீதியும் ஒன்றேதான். அபி, என்னடா பண்ணிட்டு இருக்க? அம்மா, இங்க குட்டி தம்பி இருக்கால. தம்பியா? சரி, குட்டி தம்பியாவே இருக்கட்டும், அதுக்கு என்ன இப்போ? என்னது தம்பி? எப்ப வருவ? நீ சீக்கிரமா வா. அக்கா இருக்கனே, அக்கா உன்னை பார்த்துட்டா. அக்கா உனக்கு நிறைய பொம்மை வச்சிருக்கனே. அப்பா நிறைய பொம்மை கொடுத்திருக்காரு. அது அக்கா உனக்கு கொடுப்பேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுவோம். அக்கா கிட்ட கார் இருக்கு, ஜீப் இருக்கு, நிறைய குட்டி குட்டி பொம்மைலாம் இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாம். அம்மா, தம்பி சரி சொன்னானே. ஓ, அப்படியா? சொல்லிருப்பான் சொல்லிருப்பான். அதான் அக்காவும் தம்பியும் வயித்துக்குள்ள இருக்கப்பே பேசிக்கிறீங்களே. நம்ம அப்பா சொன்னாரு, நான் தான் உனக்கு அக்காவா? அக்கா தான் தம்பிய நல்லா பாத்துக்கணுமா. நீ வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கலாம். அக்கா உன்னை நல்லா பாத்துப்பனே. பரவாயில்லையே, யாபி இப்பவே அக்கா வைட்டா போல. அக்காக்கான பொறுப்பெல்லாம் வந்துருச்சு. தம்பி தங்கச்சி எல்லாரையுமே நல்லா பாத்துப்பாலாமே. ஆமாமா, நான் தான் அக்கா, நான் நல்லா பாத்துப்பனே. சரிடா, நம்ம தம்பிய மட்டும் நீ பாத்துக்க கூடாது. எல்லாருக்குமே நீ தான் அக்கா. இதுக்கப்புறம் நம்ம வீட்ல யாராருக்கெல்லாம் குட்டி பாப்பா வருதோ எல்லா பாப்பாக்குமே நீ தான் அக்கா. நீ தான் நல்லா பாத்துக்கணும், சரியா? சம்மத்து. சரி, தம்பி கிட்ட பேசுனது போதுமா? கையெடுப்பியா மாட்டியா? சரிடா. என்ன நடக்குதுங்க? என்னடா என் அபிக்குட்டி என்ன பண்றா? அம்மா வயித்துல எல்லாம் கைய வச்சுட்டு என்ன பண்றீங்க? என்னது? இன்னைக்கு இவளுக்கு என்னாச்சுனே தெரியலங்க. ரொம்ப நேரமா இப்படிதான் வந்து வயித்துல கைய வச்சுக்கிட்டு தம்பி கிட்ட பேசுறேன்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். அவதான் அக்காவா? அவ நல்லா பாத்துப்பாளாம், அவகிட்ட இருக்க பொம்மைலாம் கொடுப்பாளாம். ஏன் கேக்குறீங்க? இவ்வளவு நேரம் ஒரே கூத்தா போச்சு.
பரவாயில்லையா அனு, இப்படிலாம் அவளுக்கு பேசணும்னு தோணுது பாரு. அதாங்க எனக்கே ஆச்சரியமா இருக்கு. வயித்துல கைய வச்சு பேசணும்லாம் யார் சொல்லி கொடுத்திருப்பாங்க இவளுக்கு? எனக்கு ஒண்ணும் புரியல. அபி, அம்மா வயித்துல குட்டி தம்பி கிட்ட பேசணும்னு உனக்கு யார் சொன்னாங்க? இப்படி கைய வச்செல்லாம் பேசிட்டு இருக்க? என்னடி இவ எப்ப பார்த்தா? இவ முன்னாடிலாம் நான் வயித்துல கைய வச்சு பேசவே இல்லையே. எப்ப பார்த்தா இவ? அதான் எனக்கு தெரியலங்க. எப்ப பார்த்தாலும் தெரியலையே. ஆனா ஒண்ணு நான் சொல்லிட்டே இருப்பேன்ல, உங்க பொண்ணு சின்ன பொண்ணு இல்ல, வளர்ந்துட்டே இருக்கானே. இப்ப தெரிஞ்சுக்கோங்க. அவ முன்னாடி எது பண்ணணும்னாலும் குழந்தைன்னு இனிமே சொல்ல மாட்டீங்கல்ல. என்ன அனு, இதுல என்ன இருக்கு? வயித்துல இருக்க குழந்தைகிட்ட எனக்கு பேசணும்னு ஆசையா இருந்துச்சு, அதனால நான் பேசினேன். அதே மாதிரி இவளுக்கும் பேசணும்னு தோணுது போல. பேசட்டும் விடு, இதுல என்ன தப்பு இருக்கு? அப்பதான் வயித்துல இருந்தே பாண்டிங் வந்து செட் ஆகும். சரிதான், இதுல எந்த தப்பும் இல்ல. இனிமே சார் தான் கொஞ்சம் சேட்டைய கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கணும், ஞாபகத்துல இருக்கட்டும். ஓ, அப்படியா மேடம்? பார்க்கலாம் பார்க்கலாம். எப்பவும் இந்த அர்ஜுன் ஒரே மாதிரி தான் இருப்பான். அதுவும் என் அனு கிட்ட எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பான். என்ன புரியுதா? எங்கே எங்கே விண்மீன் எங்கே, பகல் வானிலே நான் தேடினேன். அங்கே இங்கே காணோம் என்று அடிவானிலே. என்னம்மா இப்ப ஹாப்பியா? காலையில எந்திரிச்சதுல இருந்து சீக்கிரமா ஆசிரமம் போனோம். ஆமா, எதுக்கு அவ்வளவு அவசரம்? அதுவும் இந்த வீக் பர்டிகுலரா வரணும்னு எதுக்காக இவ்ளோ டார்ச்சர் பண்ணனே என்னால புரிஞ்சுக்க முடியல. ஏய், என்ன பண்ற? குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. என்ன அருண்குட்டி, இன்னைக்கு என்ன நாள்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இல்ல ஞாபகம் இல்லாத மாதிரி நடிக்கிறீங்களா? அப்பனா என்ன சொல்லிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. இன்னைக்கு என்ன நாள்? ஏதாச்சும் ஸ்பெஷலான டேவா? போதுங்க, இதுக்கப்புறமும் நடிச்சீங்க நான் செம்ம டென்ஷன் ஆயிடுவேன், பாத்துக்கோங்க. அப்பனா சீரியஸா எனக்கு தெரியல, நான் நடிக்கல. நீ என்ன சொல்ற? எனக்கு புரியலடா. அது எப்படி உங்களுக்கு ஞாபகம் இல்லாம இருக்கும்? சும்மா சொல்லாதீங்க. எனக்கு தெரியும் இன்னைக்கு என்ன நாள்னு. மதர் என்கிட்ட சொல்லிட்டாங்க. விளையாடாதீங்க அருண். அப்பனா உண்மையாதான் சொல்றேன், எனக்கு புரியல. பாரு, என் புருஷனுக்கு என்கிட்ட விளையாடுறதுன்னா அவ்வளவு பிடிக்கும் இல்ல? சரி, நீங்க சொல்ல வேண்டாம், நானே சொல்லிடுறேன். என்ன? ஹாப்பி பர்த்டே அருண் குட்டி. என்ன இன்னைக்கு? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? நானே ஆக்சுவலா மறந்துட்டேன். உனக்கு? நிஜமாவே மறந்துட்டீங்களா? நான் நீங்க விளையாடுறீங்கன்னு நினைச்சேன். இல்லடா, சீரியஸாவே எனக்கு ஞாபகம் இல்ல. ஏன்னா என் பர்த்டே கொண்டாடி ரொம்ப வருஷம் ஆச்சு. அது எப்படி எனக்கு ஞாபகம் இருக்கும்? நான் மறந்தே போயிட்டேன். எப்பவோ சின்ன வயசுல கொண்டாடுறது, என்னோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இந்த டேட் என் பர்த்டேன்னு இருக்கும், அவ்வளவுதான். மத்தபடி இப்பெல்லாம் நான் சுத்தமா கொண்டாடுறதே இல்ல. அதனாலதான் எனக்கு அத பத்தி ஞாபகமே இல்ல. ஓகே மிஸ்டர் அருண் குட்டி, பரவாயில்ல. ஆனா இனிமே உங்க பர்த்டே கொண்டாடுறதுக்கு நான் இருக்கேன், சரியா? எல்லா வருஷமும் கொண்டாடுனீங்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனா இனிமே இந்த அப்பர்ணா இருக்க வரையும் கண்டிப்பா உங்க பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுவேன். உங்களுக்கு ஆசிரமம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். கோவிலுக்கு வர சொன்னா கூட நீங்க வர மாட்டீங்க. ஆனா ஆசிரமம் தான் உங்களுக்கு கோவில் மாதிரி. அதனாலதான் இங்க வச்சு உங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ ஹாப்பியா? கொஞ்சமாச்சும். நான் பர்த்டே கொண்டாடணும்னு எப்பயும் ஆசைப்பட்டதில்ல. ஆனா என் பொண்டாட்டி இங்க வச்சு எனக்கு விஷ் பண்றப்போ அது எனக்கு சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. தேங்க்யூ பொண்டாட்டி. அப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. குழந்தைங்க எல்லாருக்குமே புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு ஃபுல் டே சாப்பாடு நாம தான் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். என்ன? இத பத்தி என்கிட்ட நீ சொல்லவே இல்ல. அதான் சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டேன்ல. என்ன ஹாப்பியா? ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாம எனக்காக எல்லாத்தையுமே நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டல. யாருமே இல்லாத வளர்ந்த பையன் தான் நான். ஆனா எனக்காக ஆசிரமத்துக்கு ஒன்னொன்னும் நீ பார்த்து பார்த்து செய்யற. அது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உண்மையாவே நான் லக்கி தான். போதும். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சின்னா. தேங்க்ஸ் மதர், நானே மறந்துட்டேன். நீங்க எதுக்காக இதெல்லாம் அப்பன்னா கிட்ட? இது என்னப்பா, உன் பொண்டாட்டி வந்து என்கிட்ட கேக்குறப்போ எப்படி சொல்லாம இருக்க முடியும்? அவ ஆசையோட கேட்டா, அதனாலதான் நான் சொன்னேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. உன் பிறந்த நாளைக்கு உன் பொண்டாட்டி என்னென்னலாம் பண்ணிருக்கா தெரியுமா இந்த ஆசிரமத்துக்கு? மதர், நான் ஒண்ணுமே பண்ணல, சும்மா இருங்க மதர். சரி வாங்கப்பா, உள்ள போலாம். மதர்,
நான் சொன்னது எல்லாம் நடக்குமா? என்ன மதர், ரெண்டு பேரும் ஏதோ அட என்னப்பா சின்னானி, அது நாங்க சொல்றோம். மதர்